ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம குக்கரில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக ரசம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். நார்மலாக நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்தோம்னா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன், அதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்குவோம். இந்த ரசம் சாதம் செய்கிறதுக்கு ஒரு ரசப்பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அது கூட கட்டி பெருங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். காரத்துக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே பூண்டு பல், ஒரு 3 பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் எண்ணெய் ஊற்றி அது கூட கடுகு, சீரகம், கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு புளி கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம். புளி கரைசலை புளிக்கரைசல் இது கூட சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த ரசம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம், 2 ஸ்பூன் பருப்பு, எல்லாத்துக்கும் சேர்த்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிச்சோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டும் இது கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கங்க. நல்ல ரச வாசனையோட மணக்க இப்போ நமக்கு ரசம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்ல குழைய வெந்து நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இது கூட கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இப்போது ரசம் சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரசம் சாதம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.